இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி என் வண்டியில் வந்து கீர் ஷிஃப்டிங் வந்து ஹார்டாக இருக்குது ப்ளஸ் கிளச் கேபிள் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வேலையை முடிக்க போகிறோம். ஸோ ஷோரூம் போயிட்டு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒன்று கிளச் கேபிள் மாற்றுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா கிளச் பிளேட்டு போயிருக்கும். ஸோ எதுவும் இருந்தாலும் வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு இன்றைக்கி முதல்ல வாங்குவாங்களான்னு தெரில, பார்ப்போம். இன்றைக்கி போயிட்டு பார்த்துட்டு சால்வ் பண்ண வேண்டியது தான். அது மட்டும்தான் ஒரே பிரச்சனை வண்டியில் இப்போதைக்கு இருக்குது, மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன லைட் இருக்குல்ல, ஸோ அந்த 2 லைட்டும் வந்து டிம் ஆகிடுச்சு. ஸோ அது மாற்றணும். அப்புறமா ஹெல்மெட்லேயும் வந்து வைசர் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வைசர் மாற்றணும். டிண்டட் போடலான்ருக்கு இந்த வாட்டி, பார்ப்போம். அதுக்கப்புறமா ஹார்ன் வந்து லைட்டாக ஒரு மாதிரி அடிக்குது. ஒன்று ஹார்ன் மாற்றணும், அப்படின்னா வந்து அதை டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது வண்டியில். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா வண்டி வந்து பக்கா கண்டிஷன் திருப்பி. அண்ட் செயின் வந்து ரொம்ப சவுண்ட் வருது திருப்பி. ரொம்ப நாளாக வந்து டஸ்ட்டு துடைக்காமல் அப்படியே விட்டு கரகரன்னு சவுண்ட் வருது. ஸோ லூப் பண்ணோம். அண்ட் ரொம்ப நாளாக வந்து நம்ம ஒரு ட்ராவல் கண்டென்ட் கொடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக நாகலாபுரம் ஃபால்ஸ் போனது. ஆனால் அந்த வீடியோ வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு வந்து நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லேயே அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்றைக்கி டே வந்து பயங்கரமாக போச்சு. ஃபுல்லாக வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் போட்டு போகணும், சீக்கிரமாக ட்ராவல் கண்டென்ட் கொடுக்கணும். நானே வந்து ரொம்ப நாளாக வண்டியில் பிரச்சனை இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு எனக்கே கடுப்பாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்றைக்கி போயிட்டு முதல்ல இதை முடிப்போம். முடிச்சுட்டு அடுத்து ஏதாச்சும் பிளான் போடுவோம். பிளான் போட்டுட்டு தான் இருக்கும். எல்லா வாட்டியும் சொதப்பானுங்களே ஒரு கேங்கில், அந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி கிளச் பிளேட் போயிடக்கூடாது. அது மட்டும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா பெருசாக செலவு வைக்கும். பார்ப்போம். நான் வந்து ஷோரூம் கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னா எதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும். ஸோ ஷோரூம் வந்தாச்சு. இப்போ நான் நடக்கும்னு சொல்லிட்டானா போனால் உள்ளே வந்து வண்டி எக்கச்சக்கமாக இருக்குது. இன்று போய் நாளைய வாங்க போகிறாங்க பாருங்களேன். ஏன்னா எல்லா வாட்டியும் இதுதான் நடக்குது. இந்த வாட்டியும் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் கிளச் கேபிள் மாற்றணுண்ணா, லேட் ஆகுமா? நாளைக்கு காலையில் 9 மணிக்கெலாம் நேற்று கால் பண்ணியிருந்தேன். சர்வீஸ் நம்பர் இருந்தாங்க, ஃபோன் பண்ண நாட்டு வச்சுருந்தாங்க. என்ன நம்பர் வச்சுருக்காங்க? சரி வரோம். தேங்க்ஸ். சர்வீஸ் நம்பர் எந்த வண்டி தான் இருக்கு? 10வது நான் சொல்ல, ஏன்னா இந்த ஷோரூம் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். சேம் டைலாக் தான். வந்தோன்னா ஒரே நாளில் வேலை முடிஞ்சதா சரித்திரமே கிடையாது. கேபிள் தான் வந்து போயிடுச்சுன்றார் அவரும் பார்த்துட்டு. ப்ளஸ் ஆனால் ஒரே அப்பயே பண்ணி தர மாட்டாங்களாம். காலைல விட்டு போனால் ஈவினிங் தான் கிடைக்கும்ன்றாங்க. ஈவினிங் ஃபோன் பண்ணாலும் முடியலன்னு தான் சொல்ல போகிறாங்க. எப்படியும் நாளைக்கு தான் வந்து விடணும் போல். 350 400 ஆகும் அப்படின்றாங்க. இப்போ ஆல்ரெடி நிறைய வண்டி இருக்குது அப்படின்றதுனால. ஏன் உடனே முடியாதுன்னா இது வந்து டேங்க்லாம் கழட்டணுமா, ஒயர் வந்து உள் சைடு போகல. ஸோ அதனால் கழட்டி தான் பண்ணணும். வெட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. காலைல 9 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க. பார்ப்போம். நாளைக்கு 9 மணிக்கே வருவோம். வந்து 9 மணி நீ தானே ப்ரோ வர சொன்னேன், 9 மணிக்கு வந்துட்டேன், ஈவினிங் வண்டி வந்தே ஆகணும்னு சொல்ல வேண்டியதான். சார் தெரிஞ்ச கதை தானே, சொன்ன அன்றைக்கி சொன்ன வேலை முடியாது. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் இதோட நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். The next day. மாற்றியாச்சு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று வந்து கிளம்பிட்டோம்மா. காலையில் வந்து விட்டு போக சொன்னாங்க. நான் வந்து ஒரு 9 மணிக்கே வந்துட்டேன் அவங்க சொன்ன மாதிரி. இன்றைக்கி வேலை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போகலாமா. அதனால் 9 மணிக்கே விட்டு போயிட்டேன். ஈவினிங்குள்ளே வேணும்னு சொன்னேன். பட் ஆனால் 12:30க்கே கால் பண்ணாங்க, முடிஞ்சிச்சு வந்து எடுத்துக்க சொல்லி. அண்ட் இப்போ டைம் வந்து 2:15. ஸ்மூத்தாக இருக்குது இப்போ தான். அவ்வளோதாங்க. வண்டி இப்போ பக்கா கண்டிஷன் திருப்பி. லூஸாக இருக்குது ஃபுல்லாக, அது மட்டும்தான். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது.
நான் கூட கிளச்சு பிளேட்டு தான் போயிடுச்சோன்னு சொல்லிட்டு பயந்தேன். பட் ஆனால் கேபிள் மட்டும்தான். நல்ல வேலை. வண்டி வேறு லெவலில் இருக்குது. இப்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ வண்டியில் போயிட்டு இப்போது 2 காலா சாப்பிட்டு வீட்டாண்டியே வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு செயின் க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணிவிட்டு விட வேண்டியது தான். ஏன்னா இதை நம்ம துடைக்க முடியாது, அந்தளவு இருக்குது தூசு ஃபுல்லாக. அண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 248 வந்து கிளச்சு கேபிள் ப்ளஸ் லேபர் சார்ஜு ஒரு 200 ரூபா, 448 ரூபா மொத்தமாக. வெளியே கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் வெளியேனா என்ன தெரியும் பண்ணுவாங்க, கேபிள் வந்து மொத்தமாக கழட்டி பக்காவாக மாட்ட மாட்டாங்க. அப்படியே இருக்குல்ல ஓட்டை, அதுலேயே வந்து இப்படிக்கா சுருவு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து என்எஸ்க்கு என் ஃப்ரெண்டோட என்எஸ் வந்து அப்படி தான் மாட்டினாங்க வெளியே கொடுத்ததுக்கு. ஏன் ப்ரோ இவங்கன்னா வந்து பக்காவாக டேங்க் கழட்டி ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து ஏன் ஷோரூமில் வந்து விட்டுறேன்னா, நிறைய பேர் லாஸ்ட்டாக கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் ஏன் ப்ரோ ஷோரூமில் ஒன்றும் வெளியே விடக்கூடாதுன்னு. இவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும், ஃபிட்டிங் வந்து பக்காவாக பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 சர்வீஸ் வந்து ஷோரூமில் விட்றதே பெட்ரு. கழட்டி மாட்டுறதுலாம் கரெக்டாக மாட்டுருவாங்க. வெளியேனா வந்து அவங்க ஒரு செகண்ட் கழட்டுறதுக்கே வந்து யோசிச்சு தான் கழட்டுவாங்க. இது இப்படி தான் வந்து கழட்டுமோன்னு சொல்லிட்டு ஒயரிங்லாம் எப்படி போகுது என்ன எதுன்னு பார்த்துட்டு தான் வந்து வெளியெல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து தெரியல வேலை கரெக்டாக, அதனால் பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கும். இப்போ கீர் ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது, கேபிளும் பக்காவாக இருக்குது. இதே கிளச் பிளேட்லாம் போயிருந்தா 3000 ரூபாய்க்கு மேலே ஆயிருக்கும் கண்டிப்பாக. நல்ல வேலை கேபிள் தான். கேபிள் போக சான்ஸே இல்லை தான். நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கு பண்ண சம்பவத்தால் இப்படி. டூ வீலர் மட்டும்தான் சரி விடுறாங்க. செம்ம வெயில் கைஸ். ஆனால் ஸ்லீவ் போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இருந்தா நான் போயிடுறேன் ப்ரோ. பார்த்தீங்களா சவுண்டு? ஸோ வண்டியில் இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் வந்து கடைசியாக போடுற எல்லா வீடியோவும் வந்து எதனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போடுறதுக்கு கடுப்பாக இருக்குது, எனக்கே வெறுப்பாகுது. ஸோ இதுக்கப்புறமா பிளானை போட்டு ரைட்டுக்கு கிளம்புவோம். சரி ஓகே கேஸ், நானும் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன். வண்டியில் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரில, பார்ப்போம். சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு வேளை நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை கீர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருந்ததுன்னா, ஒன்று கேபிள் தான் பிரச்சனையாக இருக்கும், அப்படின்னா கிளச் பிளேட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு மாற்றிக்க வேண்டியது தான். சரி ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம